Today we are going to see a new and important topic of banking awareness. Banking competitive exam point of view இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த வளவளப்பான இன்ட்ரோவும் வேண்டாம், நேரடியா கண்டென்ட்க்கு போயிடலாம். ஆமா, நீங்க எக்ஸாம்க்கு தயாராயிட்டு இருந்தீங்கன்னா இந்த சோர்ஸ் உங்களுக்கு ஒரு ட்ரெஷர். நாம இன்னைக்கு பார்க்க போறது த பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949. இதோட ஆப்ஜெக்டிவ்ஸ், ப்ரொவிஷன்ஸ், சூப்பர்வைசரி ஃப்ரேம்வொர்க் மற்றும் லேட்டஸ்டா த 2025 அமெண்ட்மெண்ட்ஸ் வரைக்கும் இந்த ஆழமான அலசல்ல ஆராய போறோம். ஓகே, லெட்ஸ் அன்பேக் திஸ். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், ஆன் அப்டேட்ஸ் மற்றும் ப்ரிப்பரேஷன்ஸ்க்காக எங்களுடைய டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணிருக்கோம். கண்டிப்பா அதை ஃபாலோ பண்றது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இப்போ ஜெனசிஸ் அண்ட் எவல்யூஷன் பத்தி பார்த்தோம்னா, ப்ரீ 1949 காலகட்டத்துல பேங்கிங் எப்படி இருந்ததுன்னு பார்த்தா முழுசா கேஆஸ் அண்ட் ஃபெயிலியர் தான். உண்மைதான். லூஸ்லி ரெகுலேட்டட் ஆபரேஷன்ஸ்னால டெபாசிட்டர் லாசஸ் ரொம்பவே அதிகமா இருந்தது. அதாவது மக்கள் பணத்துக்கு ஒரு பெரிய கேரண்டியே இல்லாத நிலைமை. வாட்ஸ் ஃபேசினேட்டிங் ஹியர் இஸ், இதை சரி செய்யதான் மார்ச் 16, 1949ல பேங்கிங் கம்பெனிஸ் ஆக்ட் 1949 எனாக்டட் ஆச்சு. ஒரு ஸ்ட்ரக்சர்ட் லீகல் ஃப்ரேம்வொர்க் பிறந்தது. அப்புறம் 1956ல இது ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கும் எக்ஸ்டெண்ட் ஆச்சு. ஆமா, அதுக்கப்புறம் மார்ச் 1, 1966ல தான் இதோட பெயர் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 அப்படின்னு ரீநேம்ட் ஆச்சு. இதோட கான்டெக்ஸ்ட் என்னன்னா, an act to consolidate and amend the law relating to banking. எக்ஸாக்ட்லி. இது கம்பெனிஸ் ஆக்ட் 1956 ஸ்பெசிபிக் பேங்கிங் நீட்ஸுக்காக சப்ளிமெண்ட்ஸ் பண்ணுது. ஒரு சாதாரண கம்பெனியும் பேங்க்கும் ஒன்றும் கிடையாது இல்லையா? கரெக்ட். அதனால தான் கோர் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் தி ஆக்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா வடிவமைக்கப்பட்டது. இதோட அடித்தளமே ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அண்ட் டெபாசிட்டர் ப்ரொடெக்ஷன் தான். இதுல 5 முக்கியமான பில்லர்ஸ் இருக்கு. முதல் பில்லர் லைசன்சிங். ஒன்லி ஃபினான்ஷியலி சவுண்ட் என்டிட்டிஸ்க்கு மட்டும்தான் லைசன்ஸ். And the second pillar is management. Directors and CEOs are regulate பண்றது. மூணாவது பில்லர் ஷேர் ஹோல்டிங். பிரிவென்ட் ஓனர்ஷிப் கான்சென்ட்ரேஷன். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். ஆமா. நாலாவது ஆடிட். ஸ்ட்ரிக்ட் இன்டர்னல் அண்ட் ஸ்டாட்யூட்டரி நார்ம்ஸ் ஃபாலோ பண்ணணும். அஞ்சாவது பில்லர் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். டிரெக்டிவ்ஸ், லிக்விடேஷன்ஸ் அண்ட் மர்ஜர்ஸ். மக்கள் நலனுக்காக எடுக்கப்படுற முடிவுகள். இந்த பில்லர்ஸ் பேசிட்டு இருக்கும்போது இதுல செக்ஷன் 56 ரொம்ப முக்கியம். இது ஆடட் 1965. ஏன்னா இது இந்த பவர்ஸை கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்க்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுது. Here's where it gets really interesting. Key statutory provisionsல 4 முக்கிய பாயிண்ட்ஸ் இருக்கு. 1. licensing. Mandatory RBI license to operate. Ensures eligibility. ரெண்டாவது capital and reserves. Must maintain minimum capital reserves and liquidity ratios. அதாவது CRR, SLR. மூணாவது management. RBI control over chairman tenure, director removal and board oversight. நாலாவது shareholding. Regulation of voting rights to prevent undue influence. இது மட்டும் இல்லாம அடிஷனல் பவர்ஸும் RBIக்கு இருக்கு. இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் புக்ஸ், ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஃபோர்ஸ்ட் ரீஸ்ட்ரக்சரிங். அதாவது mergers, amalgamations for stability. So எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எவல்யூஷன் ஆஃப் சூப்பர்வைசரி ஆர்கிடெக்சரும் ரொம்ப முக்கியமான குரோனாலஜி. கண்டிப்பா. ப்ரீ 1993 காலகட்டத்துல டிபார்ட்மெண்ட் ஆஃப் பேங்கிங் ஆபரேஷன்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட், ஷார்ட்டா DBOD செயல்பட்டுச்சு. இதுல ரெகுலேட்டரி அண்ட் சூப்பர்வைசரி ஃபங்க்ஷன்ஸ் கம்பைன்ட் ஆயிருந்தது. அந்த ஓவர்லோட குறைக்கிறதுக்காக 1993ல டிபார்ட்மெண்ட் ஆஃப் பேங்கிங் சூப்பர்விஷன், அதாவது DBS எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. டெடிகேட்டட் சூப்பர்விஷன் ஃபங்க்ஷன் செப்பரேட்டட் ஆச்சு. அப்புறம் நவம்பர் 1994ல போர்ட் ஃபார் ஃபைனான்ஷியல் சூப்பர்விஷன், அதாவது BFS செட்டப் அண்டர் RBI ஏஜஸ். இது பேங்க்ஸ், DFIs அண்ட் NBFCஸ்க்கான இன்டிகிரேட்டட் சூப்பர்விஷன். அப்புறம் ஆகஸ்ட் 1997ல இது பைஃபகேட் ஆச்சு. DBS ஃபார் பேங்க்ஸ், DFIஸும் மற்றும் DNBS ஃபார் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ். ஓகே, இப்போ த மெக்கானிக்ஸ் ஆஃப் சூப்பர்விஷன் பத்தி பேசுவோம். சூப்பர்விஷன் 2 வகையா நடக்குது. ஆன்-சைட் இன்ஸ்பெக்ஷன் மற்றும் ஆஃப்-சைட் மானிட்டரிங். ஆன்-சைட் இன்ஸ்பெக்ஷன்ல ஆனுவல் ஃபினான்ஷியல் இன்ஸ்பெக்ஷன், அதாவது AFI பண்ணுவாங்க. கவர்ஸ் ஹெட் ஆஃபீஸ், கண்ட்ரோலிங் ஆஃபீஸஸ் அண்ட் ஸ்பெசிஃபைட் பிரான்ச்சஸ். இதுல கேமல்ஸ் ஃப்ரேம்வொர்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். C கேபிட்டல் அடிக்வசி, A asset quality, M ஃபார் மேனேஜ்மெண்ட், E ஃபார் earning, L for liquidity மற்றும்
S for systems and control. Offsite monitoringன்றது surveillance between inspections identifies deterioration early. இது 1995ல focused surveillance initiated ஆச்சு. First tranche 5 quarterly returns. அப்புறம் ஜூன் 1999ல செகண்ட் tranche asset liability management ஆரம்பிச்சாங்க. அடுத்ததா corporate governance and FI supervision. Governance பொறுத்த வரைக்கும் Jilani Committee recommendations on internal control systems monitored during AFI. அப்புறம் audit subcommittee constituted Jan 1995 by BFS chaired by vice chairman of BFS. Supervision of select all India FIs since 1994ல prudential regulation extended to IDBI, ICICI, IFCI, IIBI, Exim Bank. அதோட NABARD, NHB, SIDB, IDFC, TFCI. So what does this all mean? இதோட macro level assessmentக்காக டேட்டாவை LIC, GIC, UTIல இருந்தும் கலெக்ட் பண்ணுவாங்க. இப்போ the cooperative bank evolution பத்தி பாப்போம். 1965 amendmentல section 56 added. First extension of regulatory framework to cooperative banks. அங்கிருந்து towards uniformity நோக்கி நகர்ந்து 2020 amendmentல major expansion of supervision நடக்குது. Correct. 148 urban cooperative banks மற்றும் 58 multi-state cooperative banks fully brought under RBI supervision. இதோட goal uniform governance standards and part to supersedes boards, merge distressed entities. இப்போ நாம current affairs sectionக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்துட்டோம். Banking Laws Amendment Act 2025 Part 1. Official enactment details. இதோட dates ரொம்ப முக்கியம். Notified on 15th April 2025. Effective from 1 August 2025. Notification number SO3494E dated 29 July 2025. இதுல scope of amendments பாத்தீங்கன்னா 19 reforms across 5 laws நடந்திருக்கு. அந்த 5 laws என்னன்னா Banking Regulation Act 1949, Reserve Bank of India Act 1934, State Bank of India Act 1955. அப்புறம் Banking Companies Act 1970 மற்றும் Banking Companies Act 1980. இந்த 2025 amendment Part 2ல என்னென்ன key reform provisions வந்திருக்கு? Substantial interest threshold 5 lakhsல இருந்து 2 crore-க்கு increase பண்ணிருக்காங்க. இது first revision since 1968. ரெண்டாவது, co-op directors tenure increased from 8 years to 10 years. இது 97th constitutional amendment கூட align ஆகுது. If we connect this to the bigger picture, unclaimed shares பத்தியும் பார்க்கணும். PSBs to transfer unclaimed shares, bonds to IEPF. அதாவது Invest Education and Protection Fund. நாலாவது, auditors. PSBs allowed to remunerate statutory auditors to attract quality professionals. Okay. இப்போ the broader regulatory ecosystem பத்தி பார்க்கலாம். Banking Regulation Act மட்டும் இல்லாம linked legislationும் இருக்கு. ஆமா, Negotiable Instruments Act 1881, Bankers Books Evidence Act 1891 மற்றும் Foreign Exchange Management Act, அதாவது FEMA 1999. இதுல rural mandate ரொம்ப முக்கியம். 25% of new branches must be in unbanked rural areas. அதே போல foreign investment cap up to 74% with RBI approval. Next, organizational control and hierarchy. Apex regulator யாரு? Reserve Bank of India தான். இதுல commercial banks, public, private, foreign எல்லாமே direct supervision கீழ வரும். Licensing, audit, governance எல்லாமே. ஆனா கோஆபரேட்டிவ் பேங்க்ஸுக்கு dual control mechanism இருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் formation and management பார்த்துப்பாங்க. And RBI licensing, operations, prudential norms பார்த்துப்பாங்க. கிரைசிஸ் பவர்ஸும் ஆர்பிஐக்கு இருக்கு. அப்பாயின்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், சஸ்பென்ஷன் ஆஃப் போர்ட்ஸ், ரீகன்ஸ்ட்ரக்ஷன். ரூல்ஸை மீறினா என்ன ஆகும்? அதான் penalties and compliance mechanisms. பேங்க்ஸ்க்கு monetary fines, license suspension, cancellation, moratoriums. டைரக்டர்ஸ், MGMTக்கு removal from office, barred from holding office for misconduct. shareholdersக்கு restriction of voting rights if limits exceeded. ஆமா, இது ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன்ஸ். ஓகே, challenges and the way forward. Current hurdles என்னென்ன இருக்கு? Compliance gaps in small co-ops. Governance issues in rural banks மற்றும் cyber risks முக்கியமா digital bankingல. இதுக்கான strategic solutions real time supervision tech மூலமா. அப்புறம் standardized prudential norms மற்றும் stricter penalties and enforcement. இதனால achievements என்னன்னா reduced bank failures, standardized audits and increased depositor confidence. Exactly.
ஓகே, இப்போ எக்ஸாம் கார்னர். நீங்க எக்ஸாம்க்கு தயாராகிட்டு இருக்கீங்க, ஸோ இந்த 5 கேள்விகளையும் அதற்கான பதில்களையும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நான் கேள்விகளை சொல்றேன், நீங்க ஆன்சர் பண்ணுங்க. கண்டிப்பா. Question 1. New Substantial Interest Limit 2025. 2 crore. Question 2. When did Act extend to co-ops? 1965, Section 56. Question 3. CAMELS stands for. Capital, Asset Quality, Management, Earnings, Liquidity, Systems. Question 4. Committee for Internal Control. Gilani Committee. Question 5. 2025 Amendment effective date. August 1, 2025. Perfect. இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாமே பைன் இன் எக்ஸாம்ல நேரடியா கேட்கக்கூடிய கேள்விகள். ஒவ்வொரு வருஷமும் ரூல்ஸ் அப்டேட் ஆகுது. அதனால இந்த 2025 அமெண்ட்மெண்ட்ஸை ரொம்ப கவனமா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. This raises an important question. நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப நாம ரியல் டைம் சூப்பர்விஷன் டெக் பத்தி பேசணும். வருங்காலத்துல டிஜிட்டல் பேங்கிங் மற்றும் ஏஐயோட வளர்ச்சியால இந்த பிசிக்கல் பிரான்ச்சஸ்க்கான ரூரல் மேண்டேட் 25% மாதிரியான சட்டங்கள் எப்படி மாறும்? இது உங்களுக்கான ஒரு ப்ரொவாகேட்டிவ் தாட். இத பத்தி நீங்களே தேடி படிங்க. அண்ட் ஃபைனலா எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கான எல்லா புது அப்டேட்ஸ்க்கும் எங்க டெலிகிராம் சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கீப் லேர்னிங்.